ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன், உங்கள் ராம்சன் அகாடமி. நண்பர்களே, நம்ம பாருங்க. ஸோ டிஆர்பி வந்து ரொம்ப வேகமாக செயல்பட்டு இருக்காங்க. அது நம்ம வந்து பார்த்துட்டு தான் இருக்கோம். அது நம்ம வந்து பார்த்துட்டு தாங்க இருக்கோம். ஓகேங்களா? ஏன்னா வேகமாக வந்து என்ன பண்ணாங்க, டெட்டு, பிஜிடிஆர்பி, அடுத்து வந்து பார்த்தோன்னா இப்போ ப்ரொஃபஸர்ஸ் எக்ஸாம். ஸோ அதையும் வந்து என்ன பண்ணிட்டாங்க, ஹால் டிக்கெட் வந்து இன்னைக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ டிஆர்பி போர்டு வந்து கொஞ்சம் வேகமாக வந்து செயல்பட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அடுத்து நம்மளுக்கு இருக்க போகிறது பிஓ எக்ஸாம். பிஓ எக்ஸாமுக்கான அப்போ நோட்டிஃபிகேஷன் சீக்கிரமாக வரதுக்கான அறிகுறிகள் தான் வந்து காணப்படுது. ஓகேங்களா? ஸோ அதை பற்றி அந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே வந்து போகலாம். ஸோ ஃபஸ்ட்டை பொறுத்தவரையில் வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு என்ன அப்படின்னா, ஸோ இந்த பத்திரிகை செய்தி இன்னைக்கு வந்திருக்க இந்த தேர்வு வாரியத்திலேருந்து பார்த்தோன்னா 16/10/2025 படி என்ன பண்ணியிருக்காங்க, தமிழ்நாடு அரசு மற்றும் கலை அறிவியல் கல்லூரிகளுக்கான உதவி பேராசிரியர்ஸ், ஸோ அவங்களுக்கான எக்ஸாம்ஸ் 27/12/2025 காலை மற்றும் மாலை வந்து நடத்துகிறாங்க. 27/12. ஓகேங்களா? ஸோ 38 மாவட்டங்கள்லையும் 195 மையங்களில் வந்து நடைபெறுதுங்க. ஸோ இதில் தேர்வு நடைபெறும் மையம் சார்ந்த விவரங்களை தேர்வுகளில் நுழைவுச்சீட்டில் உள்ளது. ஸோ அப்போ அந்த 38 மாவட்டம் நடக்கிறது தேர்வு நுழைவுச்சீட்டில் வந்து முன்னாலே தெரிஞ்சுக்கணுன்றதுனால என்ன பண்ணுறாங்க, ஸோ ஹால் டிக்கெட்டை வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. என்ன பண்ணிட்டாங்க, ஹால் டிக்கெட்டை வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ யூசர் ஐடி பாஸ்வேர்டு வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஸோ நீங்கள் வந்து ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு, ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம்னு சொன்னதுக்கால ஹால் டிக்கெட் நடத்தப்போ இந்த எக்ஸாம் நடத்த போகிறாங்க. ஓகேங்களா? சரி, இதுக்கு என்ன சார் சம்மந்தம் அப்படின்னா, இங்கே பாருங்க. ஸோ பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் இது முடிச்சுட்டாங்க, பிடி பிஆர்டி முடிச்சுட்டாங்க, அசிஸ்டன்ட் ப்ரொபோசர்ஸ் இந்த எக்ஸாம்ஸும் வந்து என்ன பண்ணிட்டாங்க, இப்போ கொடுத்துட்டாங்க. இப்போ அதுக்கான ஹால் டிக்கெட்டும் விட்டுட்டாங்க. இடையில இருக்கிறதுங்க இந்த பிஓ எக்ஸாமுக்கான அந்த நோட்டிஃபிகேஷன் மட்டும்தான் வந்து, ஸோ நம்மளுக்கு நவம்பர்லேயே கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இப்போது அவங்க ஹால் டிக்கெட் விட்டதால ஸோ கிட்டத்தட்ட வந்து அந்த எக்ஸாமுக்கு அவங்க தயாராகிட்டாங்க. ஸோ அப்போ அவங்க எக்ஸாம் வச்சு முடிக்கிறது மட்டும் தான் அவங்களுக்கு வந்து இப்போதைக்கு என்ன பண்ணுவாங்க, அடுத்த எக்ஸாமுக்கான அந்த நோட்டிஃபிகேஷன் வரதான் அவங்களுக்கு வேணாம். ஏன்னா நோட்டிஃபிகேஷன் விட்டுட்டாங்கன்னா அவங்க என்ன பண்ணிடுவாங்க, அடுத்து அந்த எக்ஸாம் நோக்கி வந்து போயிடுவாங்க. ஓகேங்களா? அப்போது பிஓ எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வரதுக்கான வாய்ப்புகள் மிக 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 அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ எவ்வளோ சீக்கிரம் வர முடியும் வரலாம். ஓகேங்களா? அதனால் இன்னும் ஒரு வாரங்களிலோ இல்லை நாளையோ இல்லை இன்றையோ நாளையோ இல்லை இன்னும் ஒரு வாரங்களிலோ வந்து பார்த்தா பிஏ எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வரதுக்கான வாய்ப்புகள் காணப்படுதுங்க. அதனால நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் தான் படிக்கலாம், வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மனநிலைலாம் இல்லாமல் இப்போவே ஸ்டடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. இப்போவே படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. அதுதான் வந்து உங்களுக்கு வந்து லாஸ்ட் டைம் வந்து ரிவிஷன் பண்ணுறது எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு பலனுள்ளதாக வந்து இருக்கும். ஓகேங்களா? சரி, ஏன்னா டிஆர்பி ரெக்ரூட்மெண்ட் போர்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. டென்த்து கீ ஆன்சர் விட்டுருந்தாங்க, கீ ஆன்சர்லாம் விட்டுட்டு டெட்டுக்கான ரிசல்ட்டை வந்து இந்த மந்த்துக்குள்ளே அனௌன்ஸ் பண்ண போகிறதாவும் ஒரு பக்கம் சொல்லிட்டாங்க. அதனால அவங்க ரொம்ப வந்து வேகமாக வந்து செயல்பட்டு இருக்காங்க. அதில் அந்த நம்பிக்கையில் தான் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் சொல்கிறோம். ஸோ பிஓ எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா கைஸ்? அதனால யாரெல்லாம் இந்த எக்ஸாம் பிஓ எக்ஸாமுக்கு வந்து படிக்கணும்னு இருக்கீங்களோ அதை பற்றின எக்ஸாம் டீட்டெயில் எல்லாமே நான் உங்களுக்கு போட்டுட்டேன். பிஓ எக்ஸாம்னா என்ன, எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க, என்ன எல்லாமே உங்களுக்கு வந்து நான் போட்டுட்டேன். அதனால அந்த எக்ஸாம் தயாராகிறவங்க இன்னும் இதுக்கப்புறம் வேகமாக தயாராக ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ நம்மளும் அதுக்கான வீடியோஸ் வந்து போட்டுட்ருக்கோம். நம்மளும் இன்னும் கொஞ்சம் வேகம் எடுத்து ஆகணும், தெரியுது. கண்டிப்பாக உங்களுக்கு கொஞ்சமாக என்ன பண்ணியிருப்பேன், நான் வேகம் எடுத்து உங்களுக்கு வந்து கொண்டு வந்துடுவேன். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ அதுக்காக தான் நம்ம வந்து போட்டது. ஸோ பிஓ எக்ஸாமுக்கான அந்த நோட்டிஃபிகேஷன் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ சிலபஸை டவுன்லோட் பண்ணிக்கோங்க, நல்லா படிங்க, சிலபஸ் பிரகாரம் தெளிவாக படிங்க. இது வந்து பார்த்தா டிஎன்பிசி டிஆர்பி 2 சிலபஸும் மெர்ஜ் பண்ண போல இருக்கும். பிஓ நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ டிஎன்பிசி சிலபஸும் படிக்கிற போல இருக்கும், டிஆர்பிக்கான அந்த சைக்காலஜி, தமிழ், இங்கிலீஷு இதையும் சேர்த்து நீங்கள் வந்து படிக்கிற போல தான் வந்து இங்கே வந்து இருக்கும். அதனால் படிக்க முடியும். போஸ்டிங்கை பொறுத்தவரையிலும் ஒரு 60 இல்லது மிஞ்சி போனால் ஒரு 70 இல்லை 50 60 அந்த ரேஞ்சில் தான் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதனால் நல்லா படிங்க. ஸோ எவ்வளோக்கு நல்லா படிக்கிறோமோ அவ்வளோக்குள்ள வந்து நம்மளுக்கு வந்து வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக வந்து எக்ஸாம் பாஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணால் கூட பாஸ் பண்ண முடியுமா அப்படிலாம் யோசிக்காதீங்க.
கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணால் பாஸ் பண்ண முடியுங்க. நீங்கள் எக்ஸாமுக்கு வந்து இதுக்கப்புறம் எப்படி படிக்கிறீங்கன்றத பொறுத்து. இன்னைக்குலேருந்து உட்காந்து இதுக்கு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டுங்க. தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச். நம்மளும் வந்து எவ்வளோ சப்போர்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு ஓகேங்களா. ஃபஸ்ட்டு 4 யூனிட் வந்து உங்களுக்கு நான் வந்து எவ்வளோ மெட்டீரியல் கொடுக்க முடியுமோ கொடுத்துட்றேன். ஆனால் மீதி வந்து நான் டெஸ்ட்டாக தான் கொண்டு போக முடியும். ஏன்னா ஃபஸ்ட் 4 யூனிட் தான் வந்து நம்மளுக்கு அதிகமான கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அதே நான் கொஸ்டின் அனாலிசிஸ் உங்களுக்கு நான் போட்டிருப்பேன் ஓகேங்களா. அதனால் அதுக்கான உங்களுக்கு வந்துடும். இப்போ தமிழ் வேகமாக கொடுத்துட்ருக்கேன். ஸோ ரிட்டன் நோட்ஸும் வேகமாக எடுக்க ஆரம்பிச்சுட்டேன். ரிட்டன் நோட்ஸும் உங்களுக்கு வந்து கொடுத்துட்றேன் ஓகேங்களா. தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச். அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். நம்ம சேனலுக்கு நான் புதுசாக வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனில் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனடியாக வந்துட்டு இருக்கும். தேங்க்யூ கைஸ்.